சென்னை OMR சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நோ ஹெல்மெட் நோ ரைட் என்ற தலைப்பில் நடைபெறும் ஆட்டோ பேரணியை போக்குவரத்து காவல்துறையினர் தொடங்கி வைத்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுமன் வழங்க கேட்கலாம். சுமன், வணக்கம். கள தகவல்கள் என்ன? வணக்கம் அகிலா. அதாவது சென்னை பழைய வரும் சாலை சோழிநல் சந்திப்பில் செம்மஞ்சேரி போக்குவரத்து போலீசார் சார்பில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஆட்டோ பேரணி நடைபெற்றது. குறிப்பாக இந்த விழிப்புணர்வு ஆட்டோ பேரணியில் நோ ஹெல்மெட் நோ ரைடு என்ற தலைப்பில் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் வாகனத்தை ஓட்ட வேண்டாம் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆட்டோ பேரணியை செம்மஞ்சேரி போக்குவரத்து உதவி ஆய்வாளர் கருணாநிதி பச்சை நிற கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு ஆட்டோ பேரணியில் சுமார் 150 ஆட்டோக்கள் கலந்து கொண்டு நோ ஹெல்மெட் நோ ரைடு என்ற வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டியபடி சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை சோழிநல் சந்திப்பில் துவங்கி சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சென்று இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை இதேபோல் தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பில் ECR சாலையில் சுமார் 1500 இருசக்கர வாகனங்கள் நோ ஹெல்மெட் நோ ரைடு என்ற தலைப்பில் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நோ ஹெல்மெட் நோ ரைடு என்ற தலைப்பில் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி சுமன்.